வணக்கம். இது சிந்தனை செல்வம். சூரிய உதயத்திற்கு முந்தைய காற்றில் செல்வத்திற்கான உண்மையான ரகசியம் மறைந்திருந்தால் என்ன செய்வது? அதிகாலை பனித்துளிகள் உருவாகும் நேரத்து வளிமண்டலம் மனிதனின் சிந்தனை தெளிவு, ஒழுக்கம் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மாற்றுகிறது என்று பழங்கால ஞானம் நம்பியது. இயற்கையின் சுழற்சியோடு இணைந்து வாழுங்கள், உங்கள் மனம் உயிர்வாழும் போராட்டத்திலிருந்து விடுபடும். அதிகாலையில் ஏற்படும் வளிமண்டல மாற்றங்கள் சிந்தனை தெளிவு, மன அழுத்தம் மற்றும் முடிவெடுக்கும் திறனில் ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதை இன்று அறிவியல் கண்டுபிடித்து வருகிறது. இதைத்தான் நாம இன்னைக்கு முழுமையா உடைச்சு பார்க்க போறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மனித மூளையோட கட்டமைப்பையா மாற்றியமைக்கும் சக்தி இருக்கு. இருங்க, நாம எல்லாருமே தினமும் காலையில எப்படி எந்திரிக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அலாரம் அடிச்ச உடனே ஒரு பதற்றம். ஆமா, கண்கள் பாதியிலே திறந்திருக்க, கைகள் தானாகவே மொபைல் போனை தேடும். நைட்டு தூங்கும்போது வந்த மெசேஜ்கள், இன்னைக்கு முடிக்க வேண்டிய டெட்லைன்கள். யாருக்கெல்லாம் இமெயில் அனுப்பணும்னு எழுந்த அந்த முதல் நொடியிலேயே மூளைக்குள்ள ஒரு பெரிய சுமையை ஏத்திக்கிட்டு தான் பெரும்பாலான மக்கள் தங்களோட நாளை தொடங்குறோம். இதை நினைக்கும் போதே ஒரு சர்வைவல் மோட், அதாவது உயிர் பிழைப்பதற்கான ஒரு அவசர போராட்டம் மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பா, உங்களை அறியாமலேயே ஒரு பயத்துல தான் உங்களுடைய நாள் தொடங்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆழமான அலசலோட நோக்கமே இந்த உயிர் வாழும் போராட்டத்திலிருந்து உங்க மூளையை எப்படி வெளியே கொண்டு வர்றது என்பதுதான். ஓ, அப்போ இது வெறும் தியரி கிடையாது. இல்லவே இல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளா பின்பற்றப்பட்ட பழங்கால உயிரியல் ஞானமும் நவீன காலத்தின் செல்வ குவிப்பு ரகசியமும் எந்த புள்ளியில இணையுதுன்னு நாம விவாதிக்க போறோம். இது சும்மா காலையில சீக்கிரம் எழுந்துறீங்க அப்படின்னு சொல்ற சாதாரண அட்வைஸ் கிடையாது. இது உங்க முழுமையான நிதி தெளிவுக்கான ஒரு மெத்தபாலிக் ஹேக். ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. நாம எல்லாரும் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பணம் நம்மள நோக்கி வரணும்னா அதிகாலை காற்றை நம்ம சுவாசிக்கணுமா? ஆமா, அப்படிதான். இது என்ன புதுசா இருக்கு? அதிகாலை காத்துக்கும் நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு சத்தியமா புரியல. என்னமோ காத்துல பணம் மிதந்து வர்ற மாதிரி சொல்றீங்க. பார்க்க அப்படித்தான் தோணும். ஆனா பணம் காத்துல இல்ல. அந்த காத்து உங்க மூளைக்குள்ள செய்யற மேஜிக்ல இருக்கு. மேஜிக்கா? அதாவது 2026ஆம் ஆண்டின் புதிய பயோஹாக்கிங் தரவுகள் ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்களை வெளியிட்டிருக்கு. அதிகாலையில கரெக்டா சூரிய உதயத்திற்கு சற்று முன்பு பனித்துளிகள் உருவாகும் அந்த உச்சக்கட்ட நேரத்துல வளிமண்டலத்துல ஒரு வேகமான குளிர்ச்சி சுழற்சி ஏற்படுது. வேகமான குளிர்ச்சி சுழற்சி, அதாவது ரேபிட் கூலிங் சைக்கிள், சரியா? எக்ஸாக்ட்லி. இந்த குறிப்பிட்ட வளிமண்டல மாற்றம் மனித மூளையோட நியூரோபிளாஸ்டிசிட்டிய நம்ப முடியாத அளவுக்கு அதிகரிக்குதுன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. நியூரோபிளாஸ்டிசிட்டினா மூளை தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ளும் திறன், அதுதானே? ஆமா, அதுதான். ஆனா எனக்கு இன்னும் அந்த எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கல. வெளியில காத்து சில்லுன்னு இருந்தா உள்ள இருக்கிற மூளை எப்படி மாறும்? நான் இதை சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாருங்க. ஒரு கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் ஓடி சூடாயிடுச்சுன்னா அது ஹேங் ஆயிடும். கரெக்ட். அதை குளிர வச்சா, ஃபேன் போட்டு ஹீட்டை குறைச்சா திரும்பவும் வேகமா வேலை செய்யும். அது போலவா இது? இது ஒரு ரொம்ப நல்ல உதாரணம். ஆனா பயாலஜி பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் சிக்கலானது. காலையில நீங்க அலாரம் கேட்டு பதற்றமா எந்திரிக்கிறீங்க பாத்தீங்களா? ஏதான். ஆனா அதிகாலையின் அந்த தெளிவான வளிமண்டலம், குளிர்ந்த காற்று, அப்புறம் முழுமையான அமைதி, இவை மூன்றும் சேரும்போது உங்க உடம்புல இருக்கிற வேகஸ் நரம்பு நேரடியாக தூண்டப்படுது. வேகஸ் நரம்பா? ஆமா, இந்த வேகஸ் நரம்பு தான் உங்க உடம்போட பிரேக் பெடல் மாதிரி. அந்த குளிர்ந்த காற்று உங்க முகத்துல படும்போதும் அதை நீங்க சுவாசிக்கும் போதும் கார்டிசோல் சுரப்பது உடனடியாக நிறுத்தப்படுது. நரம்பு மண்டலம் அமைதியாகுது. சரியா சொன்னீங்க. கம்ப்யூட்டர் குளிர வைக்கிறது மட்டும் இல்ல, அதோட ப்ராசஸர் ஸ்பீடியே பல மடங்கு அதிகமாக்குற வேலை இது. ஓஹோ, அப்போ அதிகாலை குளிர்ச்சியும் அமைதியும் வெறும் ஒரு ஃபீல் குட் விஷயம் மட்டும் இல்ல, அது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஆமா, டைரக்டா நம்ம உடம்போட கெமிஸ்ட்ரியை மாத்துது. கண்டிப்பா. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. இந்த அமைதி கார்டிசால குறைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அபாரமான திறனையும் தட்டி எழுப்புது. இருங்க, தூங்கிக் கொண்டிருக்கும் அபாரமான திறனா? மறுபடியும் ஏதோ சூப்பர் ஹீரோ படத்துல வர்ற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க. இல்ல, நிஜமாவே அப்படி ஒரு திறன் இருக்கு. நரம்பு மண்டலம் அமைதியாகிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் முடிவெடுக்கும் திறனுக்கும் எப்படி லிங்க் ஆகுதுன்னு இன்னும் எனக்கு முழுசா கன்வின்ஸ் ஆகல. அந்த லிங்க் பாத்தீங்கன்னா அந்த அதிகாலை காற்றோட ஈரப்பதத்துல இருக்கு. ஈரப்பதத்திலையா? ஆமா, சூரிய உதயத்துக்கு முந்தைய அந்த பனி விழும் நேரத்துல காற்றில் ஆக்சிஜன் அளவு அதிகமா இருக்கும். அதே சமயம் ஒரு விதமான ஈரப்பதமும் இருக்கும். இத ஹை ஆக்சிஜன் மாய்ஸ்சர் ஈவென்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட காற்றை நீங்க சுவாசிக்கும் போது மூளையில நிதி உள்ளுணர்வு, அதாவது டார்மெண்ட் ஃபைனான்ஷியல் இன்ட்யூஷன் விழித்தெழுகிறது என்ற ஆய்வுகள் சொல்லுது. நிறுத்துங்க,
இப்போ எனக்கு நிஜமாவே சந்தேகமா இருக்கு. ஈரமான காத்த நான் சுவாசிச்சா நான் பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆகிருவேனா? அப்படி இல்ல. அதாவது மூச்சு விடுறதுக்கும் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் என்ன சயின்டிபிக் கனெக்ஷன் இருக்க முடியும்? இது ரொம்ப ஓவரா தெரியலையா? நீங்க சந்தேகப்படுறது ரொம்ப நியாயம்தான். இது மேஜிக் இல்ல, பியோர் பயாலஜி. நான் விளக்குறேன் கேளுங்க. அந்த ஈரப்பதமான காற்றை நீங்க சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ரொம்ப சுலபமா உங்க ரத்தத்துல கலக்கும். இது உங்க ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியா அதிகரிக்குது. ஓகே. பகுதியா? ஆமா. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த அதிகாலை அமைதியில நீங்க ஆழமா மூச்சு பயிற்சி செய்யும்போது உங்க மூளையோட சாதாரண தர்க்க ரீதியான பகுதியும் தாண்டி அது செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது லாஜிக்கல் பிரெயினை பைபாஸ் பண்ணிடுமா? எக்ஸாக்ட்லி. அதனால உங்களால விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற பேட்டர்ன்களை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு செஸ் விளையாட்ட கற்பனை செஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. பெரும்பாலான மக்கள் காலையில பதற்றத்தோட எழும்போது அவங்க மூளை ரியாக்டிவ் நிலையில இருக்கும். அதாவது எதிராளி வைக்கிற செக்குக்கு எப்படி தப்பிக்கலான்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. பணத்தை இழந்துருவோமோ, இன்னைக்கு இஎம்ஐ எப்படி கட்டுறது அப்படிங்கிற உயிர் வாழ்வதற்கான நிதி பதற்றம் அவங்கள ரிஸ்க் எடுக்கவே விடாது. ஆமா, அது ஒரு பயம் கலந்த மனநிலை. ஆனா அதிகாலை பணி நேரத்துல இந்த மூச்சு பயிற்சி மூலமா மூளையை மாற்றி அமைக்கும் போது நீங்க ரியாக்டிவ் நிலையில இருந்து அப்சர்வேஷன் நிலைக்கு மாறிடுவீங்க. வாவ்! அப்சர்வேஷன் நிலைனா எதிராளி என்ன மூவ் பண்ண போறான்னு முன்கூட்டியே கணிக்கிற திறனா? சரியா சொன்னீங்க. உங்க மூளை அமைதியா இருக்கும்போது தான் நீண்டகால சிந்தனை வேலை செய்யும். மார்க்கெட்ல என்ன பேட்டர்ன் நடக்குது, அடுத்து எந்த பிசினஸ் வளரும், எதை நாம தவிர்க்கணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு தூண்டப்படுறது இதனால தான். சூப்பர். இது சும்மா வரல, உங்க உடம்பு பயத்திலிருந்து ரிலாக்ஸ் ஆகும்போது மட்டுமே கிடைக்கிற ஒரு பிரத்யேக திறன். எனக்கு இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. நாம காலையில அவசரமா எந்திரிச்சு மொபைல பார்த்து நோட்டிபிகேஷன்களுக்கு பதறி நாமே நம்ம மூளைய ஒரு பயங்கரமான தற்காப்பு நிலைக்குள்ள தள்ளிடுறோம். ஆமா, சர்வைவல் மோட். புதிய வாய்ப்புகளை தேடுறத விட்டுட்டு இருக்கிறத எப்படி தக்க வைக்கிறதுன்னு மட்டும்தான் நம்ம மூளை யோசிக்கும். ஆனா அந்த வளிமண்டல அமைதி அந்த பயத்தை உடைச்சு ஒரு தெளிவான நீண்டகால பார்வையை தருது. இது பயங்கரமான ஷிஃப்ட். கண்டிப்பா. ஆனா இந்த ஷிஃப்ட் நவீன அறிவியலுக்கு வேணும்னா புதுசா இருக்கலாம். பல 100 வருஷமாவே வெற்றிகரமான மனிதர்கள் இதை செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. அது எப்படி சாத்தியம்? பல 100 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிகளோ இல்ல கடல் கடந்து வியாபாரம் செஞ்ச வணிகர்களோ கண்டிப்பா இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி, கார்டிசோல், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திருக்க மாட்டாங்களே. சயின்ஸ் வளராத காலத்துல இதை எப்படி அவங்க செஞ்சாங்க? அவங்களுக்கு இந்த பயாலஜிக்கல் வார்த்தைகள் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இதோட எஃபெக்ட் என்னன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. எப்படி சொல்றீங்க? பழங்கால விவசாய சமூகங்களை எடுத்துக்கோங்க, அல்லது பெரிய பெரிய வணிகர்கள், துறவிகள், யோகிகள் இவங்களெல்லாம் கவனிச்சு பாருங்க. அதிகாலையில எழுறத அவங்க ஒரு சாதாரண பழக்கமா வச்சுக்கல, அந்த பனித்துளி நேரத்தை ஒரு சடங்காவே மாத்தி வச்சிருந்தாங்க. ஒரு சடங்காவா? எப்படி? காலையில எழுந்ததும் எந்த சத்தமும் இல்லாம வெளியில வந்து அந்த ஈரப்பதமான காற்றை சுவாசிக்கிறத அவங்க வாழ்வியலாவே பண்ணாங்க. அமைதியா உட்கார்ந்து அன்றைய நாளை பிளான் பண்ணாங்க. ஓ! அவங்களுக்கு தெரியாது தாங்கள் தங்களோட வேகஸ் நரம்ப தூண்டுறோன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியும், இப்படி செஞ்சா அன்னைக்கு எடுக்கிற முடிவுகள் ரொம்ப தெளிவா இருக்கும்னு. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த காலத்துல குதிரையிலயும் வண்டியிலயும் பல ஊர்களுக்கு சென்று வியாபாரம் செஞ்ச ஒரு வணிகரோட மூளை அமைப்பும் இன்னைக்கே ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ஷேர் மார்க்கெட்ல லட்சக்கணக்குல முதலீடு செய்யறவரோட மூளை அமைப்பும் ஒண்ணுதானா? 100க்கு 100% ஒண்ணுதான். வெளியில இருக்கிற தொழில்நுட்பம் வேணா மாறி இருக்கலாம், ஆனா மனித மூளை வேலை செய்யும் விதம் இன்னமும் ஒண்ணுதான். நவீன சந்தைகள்ல இருக்கிற ஏற்றரக்கங்களை சமாளிக்கணும்னா அதிவேகமா முடிவெடுக்கணும். ஆமா. ஆனா அந்த முடிவு உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கப்பட்டதா இருக்கக்கூடாது. கரெக்ட். பதற்றத்துல ஷேரை விக்கிறதோ வாங்கறதோ பெரிய லாஸ்ல தான் கொண்டு போய் விடும். அதுதான் விஷயம். இயற்கையோடு இணைந்த இந்த உயிரியல் ரீசெட் ஒரு நிலையான போட்டி நன்மையை உங்களுக்கு உருவாக்குது. மற்றவங்க எல்லாரும் மார்க்கெட் சரியுதேன்னு பதற்றத்துல தப்பான முடிவுகளை எடுக்கும்போது நீங்க அமைதியா உட்கார்ந்து சரியான வாய்ப்பை பார்ப்பீங்க. அருமை. இயற்கையும் மூலதனத்தையும் இணைக்கிற மிக முக்கியமான புள்ளி இதுதான். என்னமோ சொல்லுவாங்களே, எல்லாரும் அழும்போது எவன் அமைதியா இருக்கானோ அவன்தான் ராஜான்னு. அது இதுதானா? இவ்ளோ நேரம் நீங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. இது என்னதான் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. ஆனா இத நாமும் அனுபவிக்கணும்னா என்ன செய்யறது? சும்மா கேட்டுட்டு போற தியரியா இல்லாம இதை எப்படி பிராக்டிக்கலா நாளைக்கு காலையில இருந்து என் வாழ்க்கையில கொண்டு வர்றது? ஒரு சிம்பிளான வழிமுறைய சொல்லுங்க. கண்டிப்பா. இதுக்கு பேரு டியூ சைக்கிள் ரிச்சுவல் அல்லது பனித்துளி சுழற்சி சடங்குன்னு வச்சுக்கலாம். வளிமண்டல ஈரப்பதம் உச்சத்துல இருக்கும் அந்த நேரத்தோட நம்ம தூக்க சுழற்சியை இணைக்கிற ஒரு 6 ஸ்டெப் ஃபார்முலா இது. சூப்பர்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க, நாங்களும் குறிப்பு எடுத்துக்கிறோம். ஸ்டெப் என்ன? முதல் படி, சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து விடுங்கள். நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் வளிமண்டலத்தோட டெம்பரேச்சர், ஆக்சிஜன் அளவு எல்லாமே உங்க மூளைக்கு சாதகமா இருக்கும். ஓகே, சூரிய உதயத்திற்கு முன். 2வது, முழுமையான அமைதியை கடைப்பிடியுங்கள். எழுந்த உடனே பாட்டு கேட்கறதோ நியூஸ் சேனல் போடுறதோ வேண்டாம். ஏன்னா சத்தம் உங்க அமிக்தாலாவை மறுபடியும் உஷார்படுத்திடும். ஓகே. எந்திரிச்ச உடனே எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கணும். 3வது, மெதுவாக சுவாசியுங்கள். அந்த அதிகாலை காற்றை உணர்ந்து ரொம்ப ஆழமா மெதுவா மூச்சு விடுங்க. இது உங்க வேகஸ் நரம்ப மெக்கானிக்கலா மசாஜ் பண்ற மாதிரி. இது கார்ட்டிசோலை கட் பண்ணிடும். ஓ, அப்போ மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். 4வது, வெறும் கால்ல நடங்க. புல்லிலோ அல்லது மண்ணிலோ வெறும் கால்ல நடக்கும்போது பூமியில் இருக்கிற எலக்ட்ரான்கள் உங்க உடம்புக்குள்ள வந்து இன்ஃப்ளமேஷன் எனப்படும் உடல் வீக்கத்தை குறைக்கும். ஓஹோ, கிரவுண்டிங் அப்படின்னு சொல்வாங்களே, அதுவா இது? ஆமாம், அதேதான். 5வது படி, உங்க அன்றைய திட்டங்களை அல்லது எண்ணங்களை ஒரு நோட்ல எழுதுங்கள். உங்க மூளை அமைதியா இருக்கிற அந்த நேரத்துல எழுதுற பிளான் பயத்திலிருந்து வராது, தெளிவிலிருந்து வரும். ஜர்னலிங் அல்லது பிளானிங். ஓகே. 6வது, மற்றும் 6வது, எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமானது, நீங்க எழுந்த முதல் 30 நிமிடங்களுக்கு மொபைல் போனை தொடவே கூடாது. இருங்க, இந்த 6வது பாயிண்ட் தான் எனக்கும் சரி கேக்குறவங்களுக்கும் சரி ரொம்ப கஷ்டம். நான் எதுக்கு 30 நிமிஷம் வெயிட் பண்ணணும்? சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு அப்புறம் போனை பார்த்தா என் அமைதி போயிடுமா என்ன? கண்டிப்பா போயிடும். இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான பயாலஜி இருக்கு பாத்தீங்களா? நீங்க போனை பார்த்த உடனே அதிலிருந்து வர்ற ப்ளூ லைட் நேரா உங்க கண்ணு வழியா மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. என்ன சிக்னல் அது? அது என்ன சிக்னல்னா, சூரியன் உச்சிக்கு வந்துடுச்சு, வேலை செய்ய ஆரம்பு அப்படிங்கிற ஒரு பொய்யான அலாரம். உடனே உங்க உடம்பு கார்ட்டிசோலை அதிகமா பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாம நோட்டிபிகேஷன்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு டோபமைன் ஸ்பைக் உருவாகும். ஓ, டோபமைன் ஸ்பைக். ஆமா, நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த காத்துல மூச்சு விட்டு உருவாக்குன அந்த வேகஸ் நரம்பு அமைதிய இந்த 1 நிமிஷம் மொபைல் பயன்பாடு டோட்டலா அழிச்சிடும். அட பாவமே, எவ்ளோ சிம்பிளான விஷயங்கள். பார்க்க போனா இதெல்லாமே சிம்பிளா இருக்கு, அதனாலேயே ரொம்ப நம்பக்கூடியதா இருக்கு. வழக்கமா நம்ம காலையில எழுந்த உடனே அந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள விழுந்து அடுத்தவங்க போடுற போஸ்டுக்கும் இமெயிலுக்கும் ரியாக்டிவ் ஆகுறோம். ஆமா, ஆனா நீங்க சொல்ற இந்த வழக்கத்தின் மூலமா அந்த முதல் 1/2 மணி நேரம் நாமே நம்ம மூளைய ப்ரோ ஆக்டிவான வளத்துக்கு டியூன் பண்றோம். சரியா சொன்னீங்க. அந்த முதல் 30 நிமிஷத்துல நீங்க போனை தொடாம இயற்கையோட இணையும் போது உங்க மூளைக்கு நீங்க சொல்ற செய்தி ஒண்ணுதான்: நான் பாதுகாப்பா இருக்கேன், எந்த ஆபத்தும் இல்ல, இந்த நாளை நான் தான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிறது தான். வாவ். இந்த ஒரு சின்ன எண்ணம் அன்னைக்கு நாள் பூரா நீங்க எடுக்கிற நிதி சார்ந்த முடிவுகளை, பிசினஸ் ஐடியாக்களை பிரம்மாண்டமா மாற்றி அமைக்கும். உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய திறவுகோல் தான். பழங்கால ஞானம்ங்கிறது வெறும் பழங்கதை இல்ல, அதுக்குள்ள இவ்ளோ பெரிய பயாலஜிக்கல் சயின்ஸ் ஒளிஞ்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சது. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதையெல்லாம் தாண்டி எங்களோட கேட்பாளர்கள் தொடர்ந்து சிந்திக்கிறதுக்காக நீங்க சொல்ல விரும்புற அந்த முத்தாய்ப்பான செய்தி என்ன? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. செல்வம் என்பது பணத்தை இன்னும் வேகமா துரத்துவதால் உருவாவதல்ல, மற்றவர்கள் தவறவிடும் வாய்ப்புகளை கவனிக்கும் அளவுக்கு நாம் அமைதியாக மாறுவதில்தான் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால், அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போகிறோம். அதை தவறவிடாதீர்கள். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.